நல்லவன் எப்படி தெரியுங்களா? அவன் கெட்டவனாக நடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவன் எப்பயுமே நல்லவனாக தான் இருப்பான். ஆனால் கெட்டவன் இருக்கான் பாருங்கள், அவனை செய்கிறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவன் கெட்டவன் தான்னு. அதே மாதிரி நம்ம அவங்க கெட்டவன் தெரிஞ்சும் நம்ம அவன் கூட இருக்கிறதும் இல்லாத நம்ம விருப்பம் இருந்து நம்ம அவனுக்கு டஃப் கொடுக்கலாம், இல்லைன்னா அவன் கெட்டவன் சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி வந்துடலாம். ஆனால் இந்த கெட்டவன் இருக்கான் பாருங்கள், அவன் நல்லவன் தான் வெளியில் காமிச்சிக்கணும், கெட்டவன் யாரும் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா நல்லவன் மாதிரி நடிப்போம். ரைட்டுங்களா? ஸோ எந்த அளவுக்கு நடிப்பான்னா உண்மையான நல்லவனுக்கும் கெட்டவனாக இருந்து நல்லவனாக நடிக்கிறவனுக்கும் வித்தியாசமே தெரியாமல் அளவுக்கு நடிப்பான். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, இப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நல்லவனாக இரு ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காதேன்னு. அது காரணம் என்னென்னா இதுதான். ஏன்னா ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் அது உண்மையான நல்லவனாக இருக்கிறது யார், கெட்டவனாக இருந்துக்கிட்டு நல்லவனாக நடிக்கிறவன் யாருன்னு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாதனால நம்ம நல்லவனை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறோம். கரெக்டுங்களா? ஸோ அது நல்லவங்களுக்கே இருக்கிற சாபக்கேடு. அதனால் உண்மையான நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் தயக்கம் வருது. ரைட்டுங்களா?